போக்குவரத்து பிரச்சனையை பற்றி அன்புமணி அவர்கள் பேசினதை கேட்டோம். இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே முந்தைய திமுக ஆட்சி தான் சொல்றாரு அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா. எதிர்காலத்தில் குறைப்பதற்கு ஒரு நல்ல சிந்தனை என்பதுதான் மேம்பாலங்கள். அதைத்தான் நீங்கள் சென்னை மாநகரம் எல்லா இடத்திலும் பார்க்கிறீர்கள். விமான நிலையம், கத்திபாரா சந்திப்பு, கோயம்பேடு, பெரம்பூர் என்று பார்ப்பதெல்லாம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தளபதி அவர்கள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்த போது கட்டப்பட்ட 14 மேம்பாலங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைத்தன. எந்த மாவட்டத்திற்கு சென்று பார்த்தாலும் அந்த இடத்தில் முக்கியமான இடத்தில் ஒரு மேம்பாலம் இருந்தால் அது கழக ஆட்சியில் கட்டப்பட்டது. திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் 4.5 மணி நேரத்தில் இன்றைக்கு செல்லலாம், அப்பொழுது 8 மணி நேரம் ஆகியது. குமரிமுனைக்கு 9 மணி நேரத்தில் செல்லலாம், பெங்களூருக்கு செல்லலாம், வழியிலே ரயில் குறுக்கிடும் என்ற நிலையே இல்லை. எல்லா இடத்திலும் அகல பாதைகள், சாலைகள், எந்த வாகனத்தில் சென்றாலும் சுகமான பயணம். இத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தது என்பதை மறந்துள்ளார். இப்பொழுது நான் கேட்கிறேன், இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனைகள் அல்ல. ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்தால் வேதனை தெரியாமல் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு சாலை சீராக இருக்க வேண்டும், வழியிலே குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது. அவசரமான உலகத்தில் பயணங்கள் என்பவை அவசியமாக மாறி போகின்றன. இந்த அடிப்படையில் யோசித்து சொல்லுங்கள், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எங்காவது ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறதா என்று அவர்கள் தயவு செய்து வந்து சொல்லுங்கள்.